ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல கெதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காயோட எபிசோட் 4 பார்க்க போறோம். எடுத்ததும் பெலுரியாவோட ஃபேமிலி கிட்ட அவனோட பிலாங்கிங்ஸ் எனக்கு ஃபாரஸ்ட்ல வச்சுதான் கிடைச்சதுன்ட்டு அவனை பத்தின விஷயங்களை சொல்லும் போது அங்க இருக்கவங்கள கண் கலங்குவாங்க. அண்ட் அவங்க அப்பாவோட மருத்துவ செலவுக்காக தான் போயிட்டு வந்ததா காட்லாம் சொல்லியிருப்பாரு ஆல்ரெடி. டாக்கரு மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் பெலுரியாவோட உடமைகளை அவனோட ஃபேமிலி கிட்ட சேர்க்கணும் தான் நினைச்சா. ஆனான்ட்டு சார் ஒரு நிமிஷம் இருக்கீங்களான்ட்டு எந்திரிச்சிருப்பான். இதுக்கப்புறம் டாக்கர் அவன் கேதர் பண்ண விஷயங்களை எல்லாம் போய் சேல் பண்ணுவான். அங்க இருக்க மஷ்ரூம்ஸ் பொதுவா சின்னதா தான் நிறைய பேருக்கு கிடைக்குமா, பட் இவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்கீங்களா, வேற லெவல், எங்க கிளைண்ட்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பேசுவான். அரியானா இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய வேலை வந்திருக்குன்பா, டாக்கரும் எல்லாத்தையும் பண்ண முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்பா. அரியானா இதனால எங்க கிளைண்ட் சந்தோஷப்படுவாங்கன்பா. இதுக்கப்புறம் பாத் ஹவுஸ் போயிருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறப்ப ரொம்ப அசுத்தமா இருந்திருக்கும். கிளீன் மேஜிக்காலே வந்தா கிளீன் பண்ணிருப்பான். கிளைஸ்டான் வந்துட்டு டாக்கரு இங்கதான் இருக்கியான்பா. டாக்கரும் நீங்க பொதுவா அடிக்கடி இங்க வரமாட்டீங்களேன்பா. என்னோட காயங்கள் ஒரு மாதிரி ஆச்சு, அதான் வந்தேன். அண்ட் சீக்கிரம் மழை வர மாதிரியும் இருக்குன்பா. இந்த பக்கம் கோயில போறப்ப பாய் சொல்லிட்டு டாக்கரை விட்ட ஸ்லம்ஸ்ல இருக்கவங்களை குணப்படுத்தினியாமே அது எப்படின்னு கேட்பான். டாக்கரு இதுக்கு முன்னால இப்படி ஒருத்தங்க பண்ணதை பார்த்தேன், அதை ஜஸ்ட் காப்பி பண்ணன்பா. அதுக்கு நீ ஃபீஸ் கூட வாங்கலையாமேன்பாரு. டாக்கரு ஆமான்கவம். கிளே ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா தான் இருக்கீன்பா. டாக்கரு இதால ஹீலர்ஸ் என் மேல கடுப்பான என்ன செய்யறதுன்பா. கிளே சிரிச்சிருவாரு. டாக்கரு ஏங்க சிரிக்கிறீங்கன்பா. கிளே அது ஒண்ணும் இல்லைன்ட்டு நீ இதை அப்படி தொடர்ந்து பண்ணா உன்னோட ரேங்க் அதிகமாகும்பா. டாக்கரு அதை எப்படின்பா. கிளே சுயநலம் இல்லாம இருக்குல்ல, இதனாலயே உன்னோட ரேங்க் ஜாஸ்தி ஆகலான்பா. டாக்கரு எனக்கும் ஆசைகள்லாம் இருக்குன்ட்டு மெட்டீரியல்ஸ் கேதர் பண்றதுக்கு ஷார்ப்பான கத்திரிக்கை வேணும்பா. கிளே முதல்ல இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க தம்பின்ட்டு எதிர்த்து போயிருப்பாரு. இதுக்கப்புறம் கில்டுக்கு போனா அங்க இருக்க ஆளு இருந்துட்டு நீ உன்னோட ரேங்க் அதிகப்படுத்துறத பத்தி ஏதாவது யோசிக்கலாமேன்னு. டாக்கரு இல்ல வேண்டாம், நான் இதே ரேங்க்ல இருக்கிறேன்ட்டு மனசுக்குள்ள ஆக்சுவலா ரொம்ப மேல மேல போக பிரச்சனை ஜாஸ்தி வரும் இல்லையா, எனக்கு நான் என் வாழ்க்கையை நிம்மதியா வாழணுங்கிற போல நினைப்பான். இந்த இடத்துல பார்த்தா திடீர்னு காப்ளின்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னு ஒருத்த வந்து கத்துவான். இதுக்கப்புறம் ரேங்க் டீல இருந்து அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் காம்பேட்ல இறக்கி விடலான்னு பாப்பாங்க. ரேங்க் ஏல இருக்கவங்க யாராவது இருக்காங்களான்னு மியூஸ்லி கிட்ட கேட்பான் ஒருத்தன். ராவன் மோனஹான் இங்க இல்லைன்பா. கிளேஸ்டான் மட்டும் இங்க இருக்கதா சொல்லவும் அவன் ஹானரபிள் டிராகன் கிங் தானே, அவரை கான்டாக்ட் பண்ணுன்பான். மியூஸ்லியும் சரி மாஸ்டர்ன்ட்டு கிளம்பவும் இருபதெல்லாம் காதல கேட்டும் கேட்காத மாதிரி நான் ஜஸ்ட் ரேங்க் எஃப்ல தானே இருக்கேன், இது எதுக்கு எனக்குன்ட்டு கிளம்புவான். ரோடோ நீயும் எங்க கூட வரணுங்கவும் டாக்கரு என்னன்ட்டு ஷாக் ஆயிருப்பான். ரோடோ இதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் மேப்பை காமிச்சு பிளான் சொல்லுவான். ஜால்வஸ் ரிவரோட பிரிட்ஜை தாண்டி வந்தாதான் பெல்கைம்க்கு வந்து தாக்க முடியும், நம்ம அந்த பிரிட்ஜையே அவங்களை தாண்ட விடக்கூடாதுன்பா. இந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. டாக்கரு மனசுக்குள்ள எல்லா பேஷனேட்டா இருக்கானுங்களேன்ட்டு இதுல ஏன்டா தேவையில்லாம என்ன கோத்து விட்டானுங்க, நானே எஃப்ராங்க் தானேன்பா. டக்குனு முன்னாடி இருக்க ரெண்டு பேர் அவனை கூப்பிட்டு நீ எஃப்ராங்க் தானே, எப்ப தம்பி எங்க வழியில குறுக்க வந்துடக்கூடாது, அண்ட் பயமா இருந்தா பாரபட்சம் பார்க்காம ஓடி வந்துடணும்ட்டு கலாய்ப்பானுங்க. ரோடோய் வந்துட்டு கிரிட் சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த அந்த கெதரர் நீதானான்னு கேட்பான். டாக்கரு ஆமாங்க என் பேரு டாக்கருன்பா. ரோடோய் பொதுவா அவன் யாரையுமே பெருமை பேச மாட்டான், ஆனா உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சா அவன் நிறுத்துறதே இல்லைன்பா. டாக்கரு ஹானரபிளா இருக்குன்பா. ரோடோய் நான் இந்த அளவுக்கு பேசியுமே பதறாம இருக்கே பரவாயில்லன்பா. டாக்கரு தேங்க்ஸ்ன்பா. ரோடோய் நீ இம்ப்ரெசிவா இருப்பேன் நம்புறன்பா. இதை கேட்ட மத்த ரெண்டு பேரும் யாரு இவனை ஏங்க இவ்வளவு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்கன்பாங்க. டாக்கரு மனசுக்குள்ள நெகட்டிவ் அட்டென்ஷன்ல எனக்கு வேணாம்னு நினைப்பான். ரோடோய் நீ எஃப்ராங்கா இருந்தாலும் ஒன்னா நீ பாதுகாத்துக்கு இல்லன்பா. டாக்கரு ஆமான்கவும். ரோடோய் அப்படின்னா நீ உன்னால முடிஞ்சவங்களையும் பாதுகாத்துக்கிட்டு போவான். மியூஸ்லி கிட்ட மிச்சத்தை பாத்துக்கிட்டு டியாகோ ஒரால்டோ வாங்க போலான்பா. மியூஸ்லி எஃப்ராங்கஸ் பொதுவா கில் மாஸ்டர் உள்ள சேர்த்திக்க மாட்டாரு, அதனால அவர் விஷயத்துல நான் சாரி கேட்கறேன்பா. டாக்கரு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பா. மியூஸ்லி நம்ம அந்த ஆக்ஷன்ல ஒரு பார்ட்டா இருக்கலான்பா. டாக்கரு முதல்ல நீ யாருன்னு கேட்பான். மியூஸ்லி தான் பேர் சொல்லிட்டு என்னால கொஞ்சம் ஹீலிங் மேஜிக்ஸ் யூஸ் பண்ண முடியும், அப்புறம் கில் மாஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த போல நம்ம இருக்கலான்பா. டாக்கரு ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க, இதுவே ஆபத்துல போய் முடியலான்பா. இதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்டுக்கான அந்த டென்ட்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இங்க ஒரு சகப்பு பறவை வரும், இதை பார்த்துட்டே மியூஸ்லி பதற ஆரம்பிச்சிருப்பா. டாக்கரு எதுக்கு இப்படி பயப்படுறேன்ட்டு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்த பாப்பான். ஹீலிங் மேஜிக் பண்ணுவதானே, நீ காயப்பட்டவங்களை மட்டும் சரி பண்றதுக்கு பாரு, உன்னை யாரும் சண்டை போடுறதுக்குலாம் கூப்பிடல, அண்ட் பயப்படுறதும் தப்பு கிடையாது, பயம் இல்லாம இங்க அதுதான் வந்திருக்கு, சர்வைவ் ஆக தானே நம்ம இங்க போராடுறோம், நீ உன்னால முடிஞ்ச வேலையை பாரு, ஹீல் பண்ணுன்பா. மியூஸ்லி இந்த வார்த்தைகளை இம்ப்ரெஸ் ஆயிட்டு சரி நான் என்னால முடிஞ்ச விஷயங்களை செய்யறேன்ட்டு போவா. கிளே சிரிச்சிட்டே வரதை பார்த்துட்டு கிளே வான்ட்டு திரும்புவான். டாக்கேரோ அவன் போர்க்களத்துல பயப்படுறது நேச்சுரல் தானன்பா. டாக்கேரோ சொன்ன விஷயத்தவே திரும்ப சொல்லியிருப்பான். டாக்கேரோ இதுக்காக சிரிப்பியா சிரிச்சிட்டு போன்பா. கிளே இந்த அளவுக்கு பேசுவேன்னு எதிர்பார்க்கல, அதான் சொன்னன்பா. டாக்கேரோ அவளை அமைதிப்படுத்தலைன்னா என்ன ஆகுறதுன்பா. கிளேவா அதுவும் சரிதான்பா. இதுக்கப்புறம் உட்காந்து பேசுறப்ப ஃப்ரண்ட் லைன்ஸ்க்கு போயிருப்பீங்களா நினைச்சேன்பா. டாக்கேரோ அந்தாலும் இந்த மாதிரி சமயங்கள்ல தான் என்னோட காயங்கள் இன்னும் ஜாஸ்தியா வலிக்குதுன்பா. டாக்கேரோ முதுகுல இருந்த கீரலை பத்தி கேட்பான். கிளே ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிட்டு ஆமா அந்த காயம் ஏற்பட்டது நான் கோல போல பயந்து ஓடினப்பா ஏற்பட்டதா இருக்குன்னு உனக்கு தோணலையான்பா. டாக்கேரோ யாரையாவது டிஃபெண்ட் பண்ண போய் கூட வந்திருக்கலாம்லன்பா. பார்த்தா ஆக்சுவலா அதான் உண்மையா இருந்திருக்கும். டாக்கேரோ உங்களுக்கு இவ்வளவு காயம் பட்டும் உயிரோட இருக்கீங்கல்ல, இது மூலமா நீங்க இன்னும் எத்தனை பேர்த்த பாதுகாக்கலான்பா. கிளே உன்னோட பார்வை நல்ல விதமா இருக்குன்னு பாரு. திடீர்னு அந்த பக்கம் பார்த்தா ஒரு சவுண்ட் கேட்கும். கிளே மாஸ்டரோட ஃபார்மேஷன் காடியிலும் புரிஞ்சுப்பான். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லைன் போவான். டாக்கேரோ ஆல்ரெடி உங்களோட காயங்கள் வலிக்கிறதா சொன்னீங்களேன்பா. கிளே பரவாயில்ல, இதுல நான் செத்தாலும் சில பேர்த்த பாதுகாத்துட்டு சாவன் பாரு. டாக்கேரோ நீங்களே புரோக்கனா இருக்கப்ப எப்படி போய் மத்தவங்களை பாதுகாப்பீங்கன்பா. இதே இடத்துல வச்சு மியூஸ்லி நடுங்கி
தூங்கிட்டு இருந்தவ அங்க அடிபட்டு வந்தவங்கள ட்ரீட் பண்ற விதத்தை பார்த்துட்டு ரோட இவனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்த ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த வார்த்தைகளை யோசிச்சுட்டு இப்ப இந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாதுன்ட்டு பேரியர் அண்ட் மேஜிக் ஷீல்டை ஆக்டிவேட் பண்ணி விடுவான். அவன் இப்ப சுத்தி இருக்க மேஜிக் ஷீல்டை பத்தி சொல்லவும் டாக்கேரோன்னு அவங்க கூப்பிடுவாங்க. அவன் கிளேவை போய் செக் பண்ணிட்டு வரன்ட்டு கிளம்புவான். அங்க போய் பார்த்தா டியாகோ அண்ட் ஒரால்டோ சண்டை போட்டு இருப்பாங்க. அங்க இருக்க காப்ளின்ஸை தாக்கறக்கு டாக்கேரோ தன்னோட கையை ஹார்ட் ஆக்கிட்டு பஞ்ச் பண்ணுவான். ஹியூமனைட் ஸ்டஃபா இருக்கு, இருந்தாலும் இப்ப இதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்பா. பீகட்ட இதுல உன்னால சமாளிக்க முடியுமான்னு கேட்பான். அது அதோட பவரை எக்ஸ்ட்ரீம்க்கு எக்ஸ்போஸ் பண்ணும். அங்க இருக்கவங்கள குனிஞ்சிருப்பாங்க. அங்க இருக்க காப்ளின்ஸ் மொத்தமும் காலியாகவும் டாக்கேரோ கிட்ட எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. டாக்கேரோ என்ன இவ்வளவு பின்தங்கி இருக்கீங்கன்பா. ஒரால்டோ ஹை ரேங்க் மான்ஸ்டர் வந்ததா சொல்லுவான். டாக்கேரோ ஷாக்கா இருப்பான். டியாகோ அது காப்ளின் சர்ஜென்ட், அவங்களால தான் ஃபர்ஸ்ட் லைன் பிரேக் ஆனது, கிளைஸ்டனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவரால் தான் நாங்க தப்பிச்சோன்பா. ஒரால்டோ அவர் செப்பரேட்டான விஷயத்த சொல்லுவான். இதுக்கப்புறம் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கோம். கிளே சுத்தி இருக்க காப்ளின்ஸோட சண்டை போடுவான். ஒரு கட்டத்துல அதுக்கு ஜம்ப் பண்ணி தாக்க வரும். கிளே தப்பு பண்ணிட்டீங்கன்பா. பார்த்தா இடியால தாக்கி காலியான போல இருக்கும். டக்கேரோ வந்துட்டு பின்வாங்கலான்பா. அவன் இப்போதைக்கு கண்டிப்பா முடியாதுன்பா. டக்கேரோ உங்க காயங்களும் மோசமா இருக்கலன்ட்டு முதுகுல தட்டுவான். கிளேக்கு இதுக்கே பயங்கரமா வலிக்கும். அந்த பக்கமா பார்த்துட்டு இல்ல என்னால முடியாதுன்பா. டக்கேரோ நானும் பியும் சேர்ந்து சண்டை போடுறோம், எப்படியாவது நம்ம போயிடலான்பா. கிளே கண்டிப்பா முடியாதுன்பா. இந்த இடத்துல காப்ளினே பயங்கர பெருசா வரப்போல இருக்கும். டக்கேரோ ஒரு காப்ளின் சர்ஜென்ட் ஆன்பா. அது ஜம்ப் பண்ணி அட்டாக் வைக்கவும் ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நிறைய காப்ளின்ஸ் சுத்த போடுங்க. கிளே இவங்களை நான் சமாளிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ போயிரு, நீ வாழ்ந்தே ஆகணும்பா. டாக்கேரோ அவனோட முதுகுல இருக்க காயத்தை பத்தி கேட்பான். அவன் இது என்ன மாதிரியான கேள்வின்பா. டாக்கேரோ அது உங்களுக்கு முக்கியமா இல்ல தேவையில்லையான்னு சொல்லுங்கன்பா. கிளே இது எனக்கு அவமானம் மட்டும்தான், இது போனா எனக்கு சந்தோஷம் தான்பா. பி அதோட எலக்ட்ரிக் ஷாக் மூலமா எல்லாத்தையும் காலி பண்ணும். டாக்கேரோ அவனோட கட்டையை கொடுத்துட்டு அந்த மேஜிக் வாட்டர் எடுப்பான். அந்த தனியா மேல ஊத்திட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிரும்ட்டு ரெடி ஃபியூலியேஷன்பா. இந்த இடத்துல கிளேவோட காயங்கள் மட்டும் ஆறுனது இல்லாம அவன் கம்ப்ளீட்டா வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போன போல இருக்கும். ஏதோ ரொம்ப சின்ன வயசுக்கு திருமண போல இருக்குன்ட்டு டாக்கேரோ நீ சண்டைக்குள்ள வராத, இதை கம்ப்ளீட்டா நான் பாத்துக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு பொழந்திருப்பான். அவன் சிரிக்காத பார்த்துட்டு டாக்கேரோ மனசுக்குள்ள என்ன அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்பா. ரோடோய் வந்துட்டு கிளே இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு காரணம் நீதானான்னு கேட்பான். டாக்கேரோ நான் ஜஸ்ட் ஹீலிங் மேஜிக் மட்டும் தான் பயன்படுத்தினேன்பா. ரோடோய் இதெல்லாம் அவ்வளவு அசால்ட்டா பண்ற காரியம் கிடையாதுன்பா. டாக்கேரோ மனசுக்குள்ள இது நான் பண்ணல பியால நடந்ததுன்னு நினைப்பான். ரோடோய் முதல்ல நீ யாரு தாண்டான்பா. டாக்கேரோ நான் ஜஸ்ட் ரேங்க் எஃப் தான், எனக்கு மெட்டீரியல் கேதரிங்ல மட்டும் தான் நல்ல ஸ்கில்ஸ் இருக்குன்பா. ரோடோய் உங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு கில் ரிவார்ட் தரும் அண்ட் இதை நாங்க தொடர்ந்து எதிர்பார்ப்போன்பா. டாக்கேரோ சரின்ட்டு தேங்க்யூ சொல்லுவான். இதுக்கப்புறம் நைட் டாக்கேரோ கிட்ட கிளே எனக்கு என்ன பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து நிப்பான். அவன் ஜஸ்ட் அவனை ஹீல் பண்ணன்பா. அதான் நார்மல் ஆயிட்டேன்பா. கிளே இன்னுமே எனக்குள்ள அந்த பவர் அதீதமா ஊடுற வருது தெரியுதுரா, என்னதான்டா பண்ணி தொலைஞ்சேன்பா. டாக்கேரோ மேஜிக் எலிமெண்டல் வாட்டர் உங்க மேல ஊத்தி ரொடி ஃபிளேவர்ஸ்னு சொன்னா அவ்வளவுதான்பா. கிளேவே குழம்பி இருப்பேன் மேஜிக் வாட்டரானு. டாக்கேரோ இப்பதான் ஏன்ஷியன்ட் டிராகன்ஸ் யூஸ் பண்ற ஹைலி கான்சென்ட்ரேட்டட் மானா இருக்க மேஜிக் வாட்டர் என் பேக்கோட லிங்க் ஆயிருக்கு, அதோட பவர் தான் இதுன்பா. என்னடா சொல்றேன்பா. டாக்கேரோ பியோட அப்பா இல்லைன்னா அம்மான்னு சொல்லலாம், வால் அவர் பேருன்பா. அப்படின்னா இது ஏன்ஷியன்ட் டிராகனான்ட்டு இப்பதான் எனக்கு கொஞ்சம் புரிய வருதுன்ட்டு கொண்டிருப்பான். டாக்கேரோ மேஜிக் பவர்ல மேஜிக் எலமெண்ட் இருக்கனால அது உன்னோட தோல்ல பட்டு அப்படியே உள்ள போனதும் அது உனக்கான ஹீலிங்கை வேகப்படுத்தும்னு நினைச்சன்பா. ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அது வேற எமர்ஜென்சி டைமா இருந்துச்சுல, அதனால அதான் டக்குன்னு ஏதாவது பண்ணணும்ட்டு பண்ணன்பா. கிளே அப்படின்னா உன்னால ஹை லெவல் மேஜிக் பண்ண முடியுமான்பா. டாக்கேரோ நான் பார்த்த விஷயத்த ஜஸ்ட் காப்பி பண்ணன்பா. கிளே என்னதான் சொல்ல வரேன்னு கேட்பான். டாக்கேரோ பாடியோட கம்போசிஷனை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஹீலிங் விஷயம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு முதுகுல முக்கிய நரம்ப வேலை செய்யறது என்னங்கிறது நல்லாவே தெரியும். கிளே டாக்கேரோ முதல்ல நீ உண்மையா யாருன்னு சொல்லுன்பா. டாக்கேரோ ஷாக்கா நம்ம மனசுக்குள்ள மேனேஜர் என்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாதுல எதுவும் சொல்ல, இருந்தாலும் இதை சொல்ல போய் இந்த ஊருக்கு ஏதாவது பிரச்சனை ஆனாலோ இல்ல நான் வாழ்ற அந்த வாழ்க்கை ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைப்பான். கிளே இவ்வளவு சொல்ல தேங்குறேன்னா சொல்ல வேண்டான்ட்டு எதிர்ச்சிருப்பான். அண்ட் நைட் டைம்ல இப்படி வந்து தொல்லை பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டு போவான். டாக்கேரோ நான் உன்னை நம்புறதால சொல்றான்ட்டு நான் வேற உலகத்துல இருந்து வந்திருக்கேன்பா. கிளே என்னடா சொல்றேன்பா. டாக்கேரோ இது மறுபிறவின்னு கூட சொல்லான்பா. கிளே என்ன செத்து போறவங்க இன்னொருத்தவங்க உடம்புக்கு போறது ரீபான் ஆகுறது அந்த மாதிரி விஷயமான்பா. டாக்கேரோ நான் செத்து இந்த உடம்பு மூலமா ரீபான் ஆயிருக்கேன்பா. கிளே செத்துருக்கியான்பா. டாக்கேரோ ஆமான்ட்டு அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பீலாம் தூங்கி இருக்கும். கரெக்டா டாக்கேரோ பேசி முடிக்கவும் கிளே நீ சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்ல, இருந்தாலும் என்ன டிராகன் நியூட் ஆக்கியிருக்கின்பா. டாக்கேரோக்கும் அந்த வார்த்தையே புதுசா இருக்கும். கிளே எங்களோட முன்னோர்களோட ஸ்பீஷீஸ் ஆனது லிசார்ட்மென் அந்த நோபல் பிளட்டட் ஃபார்ம் எடுத்ததுல எனக்கு பெருமிதம் தான், ஆனா இது எனக்கு கொஞ்சம் பயமுறுத்தவும் செய்யுது. நான் என்னோட மனநிலை இழந்து மொத்தத்தையும் அழிச்சிடணும்னு பயமா இருக்குன்பா. டாக்கேரோ நீ அப்படியே பழகிருவேன்னு நம்புறன்பா. கிளே இப்படி இரஸ்பான்சிபிளா இருக்காதேன்பா. பீ சத்தத்தை கேட்டு முடிச்சிருக்கோம். டாக்கேரோ அதான் நார்மல் ஆயிட்டில, ரொம்ப எக்ஸைட் ஆகாம இருந்தா போதும்லன்பா. கிளே அவ்வளவு சிம்பிளா இருக்கா உனக்கு, நானும் பாக்குற எல்லா விஷயத்தையும் நீ கேஷுவலா தான் பண்ற, இதுக்கப்புறம் நான் சீரியஸாரு நான் சொல்றதெல்லாம் தெளிவா கேளுன்பா. அடுத்த நாள் டாக்கேரோ கடை வீதிக்கு வந்திருப்பான். கிராஃப்ட்மேனோட டிஸ்ட்ரிக்ட்ல காத்தே சூடா இருக்குன்பா. அங்க இருக்க கத்தி கேடயத்தெல்லாம் பார்த்துட்டு இதுல ஏதாவது வாங்க விருப்பப்படுறான்பா. இந்த இடத்துக்கு ரிபுரு வந்துட்டு இங்க ஏதாவது பொருள் உங்க கண்ணை கவர்ந்திருக்கான்னு கேப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க எந்த அளவுக்கு அதிகமா லைக்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றபடியான கண்டென்ட்ஸ் தான் உங்களுக்கு இதுல ஜாஸ்தியா வரும். அதனால பிடிச்ச சீரீஸ்க்கு அதிக லைக்ஸை போடுங்க.